படித்தவர்கள் நல்ல ரசிகத்தன்மை வாய்ந்தவர்கள் இருக்கிற இடத்திலே உரையாற்றுவது பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர்கள் என்னை அழைத்தவுடன் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் கவிதை கவி பாடுவது என்று சொன்னவுடன் பெரிய தயக்கமாக இருந்தது. கவிதைக்கும் எனக்கும் இருக்கின்ற தொடர்பு, கவியரங்கத்தை நான் பார்த்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். கவியரங்கத்திற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது. நான் தமிழ் மீடியம் படித்தேன். நான் கல்லூரியில் தமிழ் மீடியம் படித்தேன். என்னுடைய பிரின்சிபால், அதாவது முதல்வர் வந்து எப்போதும் டஸ்ட் புஷ்னு பார்த்தா காட்டுவார், வந்து உள்ள வந்து திட்டிகிட்டே இருப்பார். ரொம்ப நாளைக்கு அவர் திட்டுறாருன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார், எஸ் சார், கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். அடுத்த 6 மாசத்துல கண்டுபிடிச்சிட்டா என் கூட்டாளி நம்மளை திட்டிட்டு போறாரு. ஓ அப்படியா அப்படின்னு அந்த வருஷ கடைசியில் ஒரு கவியரங்கம், அதுல பிரின்சிபால் வந்திருக்கிறாரு, அவருக்கு மேல கரஸ்பாண்டன்ட் வந்திருக்கிறார். அவர் போய் பாடுறான், என் கூட்டாளி டஸ் புஷ்னு பேசுறாரு பிரின்சிபால் வந்தா, எஸ்னு ஓடுறாரு கரஸ்பாண்டன்ட் வந்தா. டஸ் புஷ்னு பேசுறாரு பிரின்சிபால் வந்தா, எஸ்னு ஓடுறாரு கரஸ்பாண்டன்ட் வந்தா. இது ஒரு பெரிய கவிதை இல்லை, ஆனா கை தட்டினாங்க, ரசிச்சாங்க, விரும்பினாங்க. இன்னைக்கு என் மனசுல அது இருக்கு. அந்த ரிதம் என்ன காரணம்னா, ஆர்ட் ஃபார் ஆர்ட், ஆர்ட் ஃபார் லைஃப் என்று சொல்வார்கள். கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா? கலை கலைக்காகவும் இருக்கணும், மக்களுக்காகவும் இருக்கணும். அதாவது சுவாரஸ்யமா இருக்கணும். அது கவிதையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், என்ன கொடுத்தாலும் அதை ஜனங்களுக்கு ருசியா. அதனாலதான் அந்த 2 வரி டஸ் புஷ்ங்கிற வரி கூட என் மனசுல இன்னைக்கு நிற்குது. அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு என்னுடைய அன்பழகனார் புதுமை தேனியவர்கள் கவிதை என்று சொன்னவுடன் எனக்கு அதில் இருக்கிற தொடர்பு குறைவு காரணமாக ஏதாவது படித்து நம்மளை தகுதியை வளர்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஆன்லைனில் போய் முதல் கவிதை பார்க்குறேன். அது தலைப்பே புரியவில்லை. நான் நானாக இருக்கிறேன், நீ நீயாக இருக்கிறாய். நான் நீயாக வேண்டும், நீ நானாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நான் நானாகவே இருந்தேன். யார் யாராக இருக்க போகிறோம் புரியவில்லை. இப்படி ஒரு தலைப்பு கடைசி வரைக்கும் சத்தியமா புரியவே இல்லை எனக்கு. கவிதை அடுத்து இன்னொரு கவிதைக்கு போறேன். இறைவா எனக்கு ஒரு காதலியை கொடு. ஏனென்றால் அடுத்த வாரம் என் கல்லூரியிலே ஒரு கவிதை போட்டி. ஏன்னா காதலி கிடைச்சுன்னா கவிதை வந்து கொட்டுடுமா. நான் இனிமே போய் கவிதைக்காக அது சரியா நான் தலை செய்யிட்டு போது என் பொண்ணு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இதெல்லாம் நடக்கும். கல்லூரியில் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுன்னா அவன் 1330 திருக்குறள் இருக்கு. என் பக்கத்தில் வந்து மயிர் நீப்பின் வாழா கபரிமா அன்னார் உயிர் நீப்பர் மாணவரின் குரு என் தலைவா பார்க்குறான். அதெல்லாம் சகஜமா நடக்கும். சரி, கவிதைன்னா என்ன? எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் செவ்வியல் இலக்கியம். எழுதப்படலன்னா நாட்டுப்புற இலக்கியங்கள்ல சேர்க்கணும். அதுதானா அப்படின்னா இல்லையா. அப்புறம் அதுக்கு மேல என்ன கவிதை? பிடி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும். அந்த கவிதைகளில் உள்ள பொருள் அறிந்து அதை சுவைப்பதுதான் கலையா. காதலின் காதலினுடைய கண்கள் இருக்கிற பாவம் கூட ஒரு கவிதை. அப்படி என்ன கவிதைன்னா அழகாக இருக்கணும், நயமாக இருக்கணும், ரசிக்கும்படியாக இருக்கணும். அப்படி ஒரு அற்புதமான விஷயம். இந்த நாட்டினுடைய தேசிய தினத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் விளக்குவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். 1 என்ற நூலினை அன்பழகனார் அவர்களுடைய நூலை படித்து பார்த்தபோது பூசணிக்காய் அளவு பூமியிலே ஊசி குத்திய ஒரு புள்ளிய அளவு தான் சிங்கப்பூர்னு சொல்லியிருக்கிறார். அந்த சின்ன சிங்கப்பூருடைய பெருமை, அதனுடைய உயர்வு, அதனுடைய மேன்மை சொல்லில் மாளாதது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஆனா கவியரங்கத்தில் நான் மட்டும்தான் இயல்போடு, இவங்கெல்லாம் செம போடு, எல்லாம் பெரிய ஆட். இன்றைக்கு கவிதை பாட வருகை தந்திருக்கிறார்கள். அப்படியே முதல் தலைப்பாக நிர்வாகம் என்கின்ற அருமையான ஒரு தலைப்பில் நாம பார்க்கிறோம். இந்த நிர்வாகத்தை பத்தி சொல்றதுன்னா, ஒரு தேசம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிர்வாகம் தலைவர் சரியா இருக்கணும். இதை புறநானூற்றில் சொன்னான்.
நீ யானையை போய் யானைக்கு நீயே சாப்பிட்டுக்கோன்னு நீங்க வயலுக்குள்ள அனுப்பணும்னா அது வாயில போறதை விட காலில் போறதுதான் அதிகமாக இருக்கும். வாய் புகுவதெனினும் கால் விருது கெடுக்கும் அப்படின்னு சொன்னா புறநானூற்று. அதற்கு இலக்கணமாக மிக அற்புதமான நிர்வாகம் இயங்கி கொண்டிருக்கிறது சிங்கப்பூர்ல. அதே நேரத்தில் வீட்டு நிர்வாகம் அப்படிங்கும்போது அதுவும் சிறப்பாக இருக்கணும். ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு ஷாப்பிங் மெனியான ஒரு கல்ச்சர். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த ஒன்று என்னன்னே தெரியாம வாங்குறதுக்கு தயாராகும். ஏன் விட்டாலே ஒருத்தன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறதே மனசில் வச்சுக்கிட்டு நிறைய கொள்கையா இருக்கிற வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அமலுக்கு இருந்தா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி எங்க பார்த்தாலும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற இதுல நிறைய வாங்குறோம். எனவே அந்த வீட்டு நிர்வாகத்தை பத்தி நம்ம நினைத்து பார்க்கிறோம். அதை NSK அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய பாடலில் சொல்வார். வாதம் வம்பு பண்ண கூடாது, பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் புஜாதி தினம் 9 தடவை காப்பி குடிப்பாதான் நீதி, 80 ரூபாய் புடவை கேட்டா குடும்பத்துக்கு விரோதி, வாதம் வம்பு பண்ண கூடாது. குடும்பம் இப்படி இருக்கணும், அது நிர்வாகம். ஏன் சொல்றோம்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எழுப்பிறப்பும் கல்லணம் நல்லா இருக்கும் போல நாம் நாடுன்னு சொன்னோம். எனவே குடும்பத்தினுடைய நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். இப்போ இன்னொன்று கிரெடிட் கார்டு. எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரே கார்டு பஸ் கார்டு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பச்சை மஞ்சள் சிவப்பு நீளம் பல கார்டு வச்சிருக்கோம். இனிமே வாங்க வேண்டியதெல்லாம் பச்சையில் கோடு போட்டது, சேப்பு நீளம் பூ போட்டதுங்கிற மாதிரி தான் வாங்கணும். அத்தனை கார்டுகளும் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட சிறப்பான நிர்வாகத்தை நாம் எப்படி குடும்பத்திலையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய கவிஞர் வந்திருக்கிறாங்க. வாட்டை நீக்கி வளம்பெருக்க திட்டம் தீட்டணும், அதை அமல்படுத்த உரிய முறையில் சட்டம் போடணும், பொய் திருட்டு ஊழலுக்கு கட்டம் கட்டணும், உலகம் வாய்ப்பிழந்து நிற்கும்படி கட்டடம் கட்டணும், அதுக்கு சக்தி வேணும். அதாவது இந்த மேடையில் சக்தி வந்து அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டு இப்போ தற்காலிகமாக அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரின் சிறப்புக்கு காரணமாக இருப்பது நிர்வாகம் தான் அப்படின்னு என்னுடைய வாதத்தை உங்ககிட்ட வைக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பூரா என்னும் பெயர் சிங்கப்பூர் என்றான பின்னும் நாம் சிங்கப்பூர் என்று சொல்லும்போது மற்றவர்கள் சிங்கப்பூரா என்று வாய்ப்பிழந்து பழைய பெயரை நினைவூட்டுகின்றனர். சிங்கப்பூரா என்னும் பெயர் சிங்கப்பூர் என்றான பின்னும் நாம் சிங்கப்பூர் என்று சொல்லும்போது மற்றவர்கள் சிங்கப்பூரா என்று வாய் பிளந்து நிற்கின்றனர். தகுதி அற்றவர்கள் சிங்கப்பூர் வர வாய்ப்பு இழந்து நிற்கின்றனர். கவிதைக்கு பொய் அழகு என்பது பொய்த்து போவதே இங்கு மட்டும்தான் கூறி வாய்ப்படைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுவது சக்தி தேவி. இங்கே அற்புதமாக சக்தி தேவி அவர்கள் தன்னுடைய கவிதையை படைத்திருக்கிறார். படித்து கொடுக்கிற வேலையாக இருந்தாலும் படித்து கொடுப்பதெல்லாம் கவிதை என்பதனை அவர் நிரூபித்திருக்கிறார். ஆழ்ந்த சிந்தனையாளர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஆமை பூந்த வீடு அமீனா பூந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆமை என்னன்னு இவங்க தான் சொல்லியிருக்காங்க. வறுமை சிறுமை பொறாமை போன்ற மைகளுக்கு இங்கு வேலை இல்லை, அரசு அனைவருக்கும் வழங்கும் ஒரே மை சம உரிமை அப்படின்னு அற்புதமாக கவி பாடி இருக்கிறாங்க. அடுத்ததாக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானது. இந்த பரதன் ராமாயணத்துல மிக அற்புதமான விஷயம். பரதன் சொல்லுவான், என் முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். கருங்கடல் தொட்டனர் கங்கை தந்தனர் பொறும்புலி மானோடு புனலும் ஊட்டினர். கருங்கடலையே தொட்டவங்க என்னுடைய முன்னோர்கள், கங்கையை வெட்டி கொண்டு வந்தவங்க, மானையும் புலியையும் ஒன்னா உட்கார வச்சு தண்ணி கொடுத்தவங்கன்னு சொன்னா. அதாவது ஒரு துறையில் அருந்து. அது கூட இன்றைக்கு ஒரு பெரிய சவால் இல்லை. இனத்தால் மதத்தால் வேறுபட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்து அமைதிப்படுத்தி ஒரு நாட்டில் வைக்கிறதுங்கிறது உலகத்துக்கு இப்ப சவாலான விஷயம். அந்த சவாலினை மிக அற்புதமாக சரியாக நடத்தி கொண்டிருக்கிற
நாடு சிங்கப்பூர் என்று சொன்னால் அது மிகையாக. இப்போது இந்த மானும் புலியும் ஒரு துறையில் அப்படிங்கிற போது நானும் நண்பர் என்னுடைய வாக்கியம் வந்து உட்கார்ந்துருக்கிறார் சரவணன், அவரும் ஒரு இடத்துல நாங்கள் நடந்து போயிட்டு கொண்டிருக்கும் போது பூனையும் புலி எலியும் ஒன்றாக விளையாடுகிற காட்சியை பார்த்தோம். வாக்கிங்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நான் வேற ஊருக்கு போயிட்டு பல பேரை அவர் எங்கே இவர் எங்கங்கிற வாக்கிங் போயிட்டாங்கிற என்னன்னா அதிகாலை 5 மணிக்கு தான் கட்ட பஞ்சாயத்து கள்ளக்காதல் எல்லாத்துக்கும் தீர்ப்பு எழுதுகிற நேரம்ங்கிறான். பல பேர் கொள்ள இனிக்குதுங்கிறான் அதிகாலை. இங்கே அற்புதமான விஷயம், எனக்கு தெரியும் எந்த விஷயம் தெரியாது. ஊருக்கு போயிட்டு எங்கள் அத்தைகிட்ட போய் மாமா எப்படி தான் இருக்கிறாருன்னு, வயசான காலத்தில் ரொம்ப கோவப்படுறாரு, அடிக்கடிக்க முடியாறாரு, அவரை வாக்கிங் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அன்னைக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படிதான் விஞ்ஞான ரீதியாக நம்ம சிந்திக்கிறாங்களே நம்ம ஊரில் அப்படின்ட்டு. பரவாயில்லையே, மாமாவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால கோவப்படுறாரு, நல்லா தான் சிந்திச்சிருக்கு அத்தைங்கும்போது பக்கத்தில் சொல்கிறான். கடைசியாக மாமா ஒரு தரம் பார்த்துக்க அத்தை முடிவு பண்ணிட்டு. அது மாதிரி இல்லாமல் ஒரு அற்புதமான நடந்து போவதற்கு எவ்வளவு ஏதுவான அருமையான இடங்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த நல்லிணக்கம் அதை பற்றி பேச வராரு. 5 விரலும் ஒண்ணு இல்லை, புரிஞ்சு நடக்கணும். 1000 தான் பிணக்குனாலும் இணங்கி நடக்கணும். இனங்களுக்கு ஒரு புரிதல் கண்டு வணங்கி நிற்கணும். இதை சொல்ல அதியன் வர்றான், இடம் கொடுக்கணும். அதியன் யார் தெரியுமா? உயர்நிலை பள்ளியில 3 படிக்கக்கூடிய பையன். கவிமாலையில் கவிதை போட்டியில தொடர்ந்து பரிசினை வாங்கி கொண்டிருப்பவர். எழுத்தாளர் கழகம் கதைக்களத்திலே பரிசு, அப்புறம் தங்கமீன் வாசகர் வட்டத்தில் பரிசு, இப்படி போற இடம்லாம் பரிசை வாங்கி குவிக்கிறது தான் இந்த பையனுக்கு வேலை. இன்னும் காலம் இருக்கிறது பரிசினை வாங்கி தள்ளுவது இருக்கு. ஆரம்பிங்க அதிகன். கவியரங்க தலைவருக்கும் கவி பாடும் கவிஞர்களுக்கும் பெரியோர்க்கும் தாய்மார்க்கும் பேரளவில் இல்லையெனிலும் பெயரளவிலாவது வந்திருக்கும் இளையோர்க்கும் எனது வணக்கங்கள். சிங்கை அவளுக்கு வாழ்த்துக்கள். சீரும் சிறப்பும் மிக்க சிங்கை திருநாடு, நல்லிணக்கமின்றி ஏது சாத்தியப்பாடு? அன்றாட வாழ்வில் வேற்று இன உணவை ருசிக்காத வேற்று இனத்தவர் உண்டா? இட்லியும் தோசையும் சோறும் சப்பாத்தியும் இருந்த வீடுகளில் நூடுல்ஸ் நுழைந்து இடியாப்பத்திற்கே சிக்கலை ஏற்படுத்தவில்லையா? பல இன சிங்கை நாடு, பல்வேறு உணவுப் பொருளை கொண்டு மசாலா மூலம் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு ரோஜா சாப்பாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் கொள்கைக்கு பங்கம் வந்தால் கறி சமைப்பதில் கூட அண்டை வீட்டாரோடு அடிதடி. சிங்கப்பூரின் அபார வெற்றிக்கு அடிப்படை நல்லிணக்கம் என்னும் மந்திர சொல்தானே. இன நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், மொழி நல்லிணக்கம், உணவு உடை நல்லிணக்கம், எத்தனை இணக்கம்! இதிலெல்லாம் அரசு காட்ட தவறியதில்லை சுணக்கம். எனவே சமூக ஒற்றுமைக்கு பலம் சேர்ப்போம், வாழும் நாட்டிற்கு வளம் சேர்ப்போம். நன்றி. அதிகன் இட்லி, நூடுல்ஸ், இடியாப்பம், மசாலா, சாப்பாடு என்கின்ற சொற்கள் வரிசையா இடம்பெற்றிருக்கு. ஆனா கவிதை என்னன்னா, சீரும் சிறப்பு மிக்க சிங்கை திருநாடு, நல்லிணக்கமின்றி ஏது சாத்தியப்பாடு கவிதை. ஆனா சாப்பாடு நிறைய உள்ள இருந்திருக்கு. பரவாயில்ல. ஆனா அதிகன் இந்த உணவா அதிகமா பேசுறதுனால அதிகமானுக்கு நெல்லிக்கனி கிடைத்தது, அது ஔவையார்ட்ட கொண்டு கொடுத்தாங்களே, உங்கள்கிட்ட கிடைச்சதா என்ன செய்வீங்க? அப்படியே சாப்பிட்டுருவேன். சரி, கவிதை எளிமையாக இருந்தால் அது எளிமையான கவிதை, அதுக்கும் பொருள் உரியது, அதுதான் இன்னும் சிறப்பானது, எல்லாருக்கும் புரியும். இப்ப ஒரு கவிதை, நான், எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, எங்க அக்கா எல்லாரும் பீடி சுத்துறோம். ஏன்னா எங்க அப்பா ஊரை சுத்துறோம். இது கவிதை தானே? புரியுது இல்ல? இது யாரு? நான் எழுதல, வாலி எழுதின கவிதை. அப்ப எளிமையாக இருந்தால் மக்களை போய் சேரும். அதியன் அற்புதம், அருமை. அடுத்ததாக தொலைநோக்கு பத்தி நாம பார்க்கிறோம். பாரதி நம்மளோட தொலைபேசியே வராத போது சொன்னா, காசி நகர்ப்புலவர் கேட்கும் முறைதான் காசியிலே செய்வதற்கோர், காஞ்சி நகர்ப்புலவர் கேட்கும் முறை காசியிலே செய்வதற்கோர் கவிதை தெய்வம்னு சொன்னான். அது பின்னாட்களில் சாத்தியமாச்சு. எனவே அப்படி ஒரு விஷயம், அதாவது தொலை நோக்குன்னு சொல்றாங்க. நோக்குறதுனா என்ன? பார்க்கறது, விழிக்கிறது. இவ்வளவு இருக்கு. நோக்குறதுனா
விஷயத்தோட நோக்குறது. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னா அந்த நோக்குதல்ல காதல் இருக்கு. இப்ப இன்னொருத்த ஒரு கவிதை படிக்கிறான். அண்ணனும் நோக்கியா அவளும் நோக்கியா செல்வழி பிறந்து உள்வழி கலந்த காதல் அப்படிங்கிறான். நான்லாம் வயசு பையனா இருக்கும்போது ஒன்றும் கிடையாது, இந்த ஃபேஸ்புக்கே கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்க்கறது தான் வேலை தவிர. இன்னைக்கு இளைஞர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு! அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொலைநோக்கு சிங்கப்பூர் இன்றைக்கு வாழ்கிற மக்களும் அல்ல, வருங்கால மக்களுக்கும் சேர்ந்து திட்டம் போட்டு வைக்கிறாங்க. அந்த அற்புத விஷயத்தை சொல்றதுக்கு கரணி அவர்கள் வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர், தொலைக்காட்சியில், அதாவது சுட்டிஸ் கிளப், அதில் 3 வருடம் தொகுப்பாளினியாக பணியாற்றிருக்கிறாங்க. 2010 பிரதான விழாவில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கவிமாலையிலே அவர் சிறந்த கவிஞருக்கான பரிசு வாங்கியிருக்கிறாங்க. தங்க மீன் வாசகர் வட்டத்தில் பரிசு வாங்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு பரிசுகளை எல்லாம் குவித்தவர். அவர் தொடக்க கல்லூரியிலே 2ஆம் ஆண்டிலே படித்துக் கொண்டிருப்பவர். வாங்க கரணி, தொலைநோக்கு பற்றி உங்களுடைய கவிதையை கொடுங்க. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே என்னோட பெற்றோர்கள் கிட்ட இல்லைன்னா எனக்கு நெருங்கிய நண்பர்கள் கிட்ட தான் நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் கவிதை புரிந்து கவிதை மீது நிறைய பற்றுக்கொண்டு வரங்க நிறைய பற்று இருக்கிறவங்க கிட்ட வாசிக்கிறது இதுதான் முதல் முறை. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த கவிமாலைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைநோக்கு பார்வை. முதிர்ந்த மரங்கள் விழிவிரித்து வியந்து பார்க்கின்றன. விஸ்வரூபம் எடுத்து வானத்தை தொடும் வனப்பு மிக கட்டடங்களை, பல ஆட்சிகளையும் கௌரவங்களையும் வரலாற்று உண்மைகளையும் நெஞ்சில் பச்சை குத்தி கொண்ட உருவத்தால் பெரிய நாடுகள் கூட உள்ளுக்குள் கொஞ்சம் பொறாமையோடு அண்ணாந்து பார்க்கின்றன, அதிசயிக்கின்றன. எட்டாத உயரத்தை எட்டிவிட்ட சிங்கப்பூரின் விஞ்ஞான சாதனைகளை கண்டு வருமுன் காப்பது சிறந்தது, அது பழமொழி. வருவதை சிறப்பாக உருவாக்குவது இது சிங்கை மொழி. வாய்ப்புக்கு நன்றி. இளமையதாக இருந்தாலும் அருமையான கவிதையை சொன்னார். பயணிகள் வந்து போகும் விமான நிலையத்தை உருவாக்க ஒரு சிற்பியின் முயற்சியாய், சிற்பி பார்த்து பார்த்து செதுக்கிற மாதிரி இந்த உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம். நம்ம பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் கவிஞர், பெரும் கவிஞர், என்ன சொல்லுவார் அவரு? விமானங்களின் வேடந்தாங்கள்னு சொல்லுவார். இது சிங்கப்பூருடைய விமான நிலையத்தை விமானங்களின் வேடந்தாங்கல்கள், கட்டிடங்கள், கவிதை தொகுப்புகள் பார். அப்படி அந்த ஒரு விமான நிலையத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை தன்னுடைய கவி நயத்தால் கரணி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். இங்குதான் இளம் பிள்ளைகள் எல்லாம் கவிதை வாசிக்கின்றதை பார்க்கின்ற பொழுது கவிமாலைக்கு இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக நாட்டுப்பற்று. இதை பத்தி சொல்லணும்னா, வியட்நாம் ஒரு சின்னோண்டு கீரை பாத்தி மாதிரியான நாடு உலக வல்லரசையே அதை ஆட்டக்காட வைத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த போரிலே சாதாரண சிப்பாய் போரிடவில்லை, உணர்வுபூர்வமாக மக்களே போரிட்டாங்க. பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். அப்பையும் சொல்றான் மேத்தா அந்த வரிய, தேகத்தின் மானத்தை தெருவில் இழந்தாலும் தேசத்தின் மானத்தை காப்பவர் நாங்கள். வாருங்கள், யாக வேள்வியிலே வேக போவோம் வாங்கன்னு அழைச்சிட்டு போய் விழுந்தார்கள் என்று சொன்னார். அப்படி நாட்டுப்பற்று என்பது மிக 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 மனிதனுக்கு அவசியமான ஒன்று. பற்றற்ற மனிதர் யாரும் பாரினில் இல்லை, பற்றற்றான் அவனை பற்றுவதே இல்லை. ராவணன் வீழ்ந்தான் பெண் பற்றி, கௌரவர் விழுந்தது மண் பற்றி. வீழாது வாழ்வதென்ற ஒரே பற்று நாட்டுப்பற்று தான். அந்த பற்றை பத்தி வள்ளி மணாளன், திருமுருகா, மயக்க புடி, கவிதை வடி, ஒரு பிடி பிடி. இந்த பிஞ்சு மண்ணுக்கு பிராணவாயு ஊட்டிய பிதாமகன்களே, உங்களைத்தான் நீங்கள் பால் ஊட்டிய தாய்க்கு வியர்வை சோர்வூட்டிய வினோதர்கள், உங்கள் ஒடியாத விழா எலும்புக்கும் மடியாத முதுகெலும்புக்கும் என் மானமுள்ள வணக்கங்கள்.
இந்த காட்டுக்குள் பதியம் போட்ட விதைகள் எல்லாம் அன்பெனும் மண்ணுக்குள் அடைகாக்கப்பட்டு ஆகாயம் பார்த்திருக்கிறதே தவிர கலங்கி போனதாய் இந்த கர்ப்பப்பைக்கு களங்கம் வந்ததில்லை. ஆண்டுகள் 13 இந்த கர்ப்பப்பை என்னை 2ஆம் முறை சுமந்திருக்கிறது. இந்த தாயின் பெயர் என்ன தெரியுமா? கவிமாலை. தாயே, உன் வலிக்கும் என் வணக்கங்கள். புறவஞ்சியின் புறத்தி காதலில் குறுநகைகள் கூட்டி காதல் மொழி பேசிய கரும்புக்காரரே, ஐயா நீங்கள் கொஞ்சம் குறும்புக்காரரும் கூட. ஐயா நான் சரியாக தானே சொல்லிட்டு இருக்கேன்? உங்கள் கண்ணாடி கழட்டலில் காதல் முன்னாடி வந்துடுமே, என் கருவாச்சி அவள் கால் கொலுசொலிகள் காதிலே கேட்டுடுமே. மண்ணை இந்த மாதிரி ஏதாவது உசுப்பேத்தி நான் எங்காவது சிரிச்சு வச்சு என் முதுவர் நகலமாக்கிடாதீங்க தம்பி. மன்னை ஐயா, உங்கள் வெண்ணெய் திருடலுக்கும் வித்தியாச வருடலுக்கும் வெகு நாட்களுக்கு முன்னாடி வெள்ளாடு மேய்த்தவனின் கல்லுண்ட வணக்கங்கள் என்னை கரை சேர்த்திடுவீர். இப்போது தலைப்பின் உள்ளே. இங்கே எல்லா மதமும் எல்லா மொழியும் நல்லிணக்க நரம்பால் பின்னப்பட்டிருந்தாலும் நாட்டுப்பற்றென்னும் இரத்த நாளங்களில் கொழுப்புகள் சேராதிருப்பதாலே உயர் இரத்த அழுத்தத்திற்கு ஒரு நாளும் அகப்பட்டதே இல்லை இந்த சிங்கா நகரம் என்னும் சிறு இதயம். மதத்தை நாங்கள் வீட்டு மாடத்து விளக்காய் மட்டுமே வைத்திருப்போமே தவிர தெரு விளக்காகவும் தேச விளக்காகவும் தேர்வு செய்வதே இல்லை. கொழு சென்ற இடத்தில்தான் விதைகள் விழ வேண்டும். மண்ணை உடைத்தால்தான் தளிர், தளிரை முந்திக் கொண்டால்தான் தண்டு, தண்டை முந்திக் கொண்டால்தான் பூக்கள். பூக்கள் இல்லாமல் இந்த தேசத்திற்கு வண்டுகளின் வரவு எப்படி அப்பா? வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், சிகப்பு சட்டை அணிந்த சிங்கங்களாய் வாருங்கள். எங்கள் சின்ன நாட்டுக்குள் பிடரி சிலிர்த்தே வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஊதாங்குழல் ஒரு துண்டு நெருப்பும் என்ற அவருடைய நூல் மிக சிறப்பு வாய்ந்தது. அதை போலவே அற்புதமாக கவிதை படித்தார். உங்களின் ஏவுதளங்களின் கட்டுமானம் என்னவோ நாட்டுப்பற்றில் தானே நங்கூரமிட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இவருடைய வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லாட்சியினுடைய சிறப்பு அற்புதமாக இருக்கும். இந்த சொல்லாட்சி எங்கே கிடைக்கும்? 50 வார்த்தை ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அவன் கட்டுரையிலே அந்த 50 வார்த்தை தான் வரும், பேசும்போது அந்த 50 வார்த்தை வரும். நிறைய சொற்கள் தெரியணும்னு சொன்னால் இன்னும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வரணும், கேட்கணும், பார்க்கணும், ஏதாவது தமிழில் போகணும். நான் வீட்டில் பாடிட்டு உட்காந்துருப்பேன் பழைய பாடலை. ஏதோ பெரிய கொலபாதகனை பார்க்குற மாதிரி பார்க்குங்க வீட்டில் உள்ள சேனம். இந்த பழைய பாட்டு நம்ம பாட்டு நம்ம ஒரு கலகலப்புக்காக ஏதோ ஒரு இது நான் பாடுறேன். அதுக்கு ஒரு பயன் இருக்குன்னு சொல்கிறேன். கூவாமல் கூவும் கோகிலும் நீ கொண்டாடும் காதல் கோமளம்னு பாடினேன். என் பையன் தான். அப்போ கோகிலம்னா என்னன்னா குயிலுன்னு சொல்லுவேன், கோமளம்னா என்னன்னா அது ஒரு கல் வகை. அடுத்து அவனுக்கு அதே மாதிரி விதமான ஒரு சந்தேகம் வந்துருக்கு. கோகிலம் கோமளம்னு கோமணம்னா என்னங்க தப்பில்லையே. அதை நீ சொன்னேன். எனக்கு சொல்லுவேன், எனக்கு அழுகே வந்துட்டு. எங்கள் தாத்தா மழை நின்று திருக்குமரா மால்மருகா மாதிரி அதில் தான் இருப்பார். அவர் ரொம்ப எளிமையான ஆள். 1/2 மீட்டர் துணி கொடுத்து 5 கழித்து 5 மாதத்துக்கு பயன்படுத்துவார். அப்படி ஒரு அற்புதமான ஆள். அதை நான் சொல்லி கொடுத்தேன். இது இந்த வார்த்தை இந்த 3 சொற்கள் அவன் கற்றுக்கிட்டான். அது மாதிரி இந்த சொல்லாட்சி மிகச் சிறப்பானது. அது மாதிரி புதிய புதிய சொற்கள் இளைஞர்கள்ட்ட போகணும். அதுக்கு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரணும், பெற்றோர்களை அழைச்சிட்டு வரணும். அடுத்ததாக நாட்டுப்பற்றிலே முடித்து வைத்திருக்கிறார். அடுத்தது சுற்றுலா பற்றி. இப்போ நம்ம காலம் மாதிரி ஊரடங்கி இப்போ இருக்கிறது இல்லை. காலை ஜப்பானில் ஹாக்கி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்து ஜாதி, இதுவே நமக்கு என்ன வேலி, இன்றும் என்றும் நம் உலகம், உலகம் நமது பாக்கெட்டே, வாழ்க்கை பிறக்குது ராக்கெட்டிலேன்னு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகம். அதுலேயும் இந்த திருச்சி ஏர்போர்ட் வந்த பிறகு ரொம்ப மோசம். ஃபோன் அடிக்கிறான், ஏம்மா நீ விராமில் வச்சு கொடுத்தனுப்பி மத்தியானத்துக்கு கல்யாணம் முடித்த என்ன வருது, போகும்போது சுந்தர் வரலாம், அவன்கிட்ட நான் மீன் வாங்கி கொடுத்து அனுப்பிடுறேன். ஊர்லேருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அதாவது சிங்கப்பூரிலே வாழ்வதற்கு அடிப்படை ஐசி. வெளியூருக்காரர்கள் இங்கே வந்து பார்த்துட்டு சொல்கிற வார்த்தை ஐசி. நானும் கவிஞர் தான், நானும் கவிஞர் தான், நானும் கவிஞர் தான். அப்படி அற்புதமான
ஒரு விஷயம் இந்த சுற்றுலா. இதை பற்றி கவி பாடுவதற்காக வந்திருப்பவர் லலிதா சுந்தர், கவிதாயினி லலிதா சுந்தர் அவர்கள். 2010 கவிமாலையில சிறந்த கவிஞர் அப்படிங்கிற தங்கமுத்துரை பரிசு பெற்றவங்க. புத்தகம் வாசிப்பது எழுதுவது அவர்கள் பணி, படித்தது ஐடி, பிடிச்சது கவிதை. அற்புதமான பேச்சாளரும் கூட, நல்ல சிந்தனையாளர், ஆற்றல் மிக்கவர். தொடங்குங்க. புவி உலகுக்குள் ஈண்டெடுத்த என் அன்னைக்கும், கவி உலகுக்குள் உயிர் கொடுத்த தமிழ் அன்னைக்கும், அந்தி பொழுதில் கவியை ரசிக்க முந்தி வந்திருக்கும் அவையோருக்கும், அரியணையில் நல் தீர்ப்பு வழங்க அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு அயராது உழைப்பது சுற்றுலாத்துறையின் மறுக்க முடியா சிறப்பு அது என்பதே இங்கு என் கவிவழி உரைப்பது. அசைக்க முடியா அரசியல் தலைமை, அண்டம் வியக்கும் அசாத்திய நிர்வாகம், இனம் மொழி கடந்து ஒருங்கிணைக்கும் நல்லிணக்கம், கடல் சூழ் சிறு தீவில் கொட்டி கிடக்கும் தொழில்நுட்பம், மதங்களுள் வேற்றுமை நல்கா மதச்சார்பின்மை, மதி ஒளியிலும் பாதுகாப்பு மங்கா சட்டம் ஒழுங்கு, அனைத்திலும் பார்வோற்றும் அபார உயரம்தான், அனைத்திலும் பார்வோற்றும் அபார உயரம்தான், பணமின்றி இவர்கள் நிலை பாதாள துயரம்தான், பணமின்றி இவர்கள் நிலை பாதாள துயரம்தான், அனைத்து நல் வழிகளில் இருந்து அயல் நாட்டின் நிதியை கவர்ந்தெடுத்து நாட்டு வளர்ச்சிக்கு உவந்தளித்து எல்லா துறைக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்ந்திருக்கும் சுற்றுலாத்துறையே சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம். சுற்றம் செழிக்க செயல்படுவது எங்கள் சுற்றுலாத்துறை, சுற்றம் செழிக்க செயல்படுவது எங்கள் சுற்றுலாத்துறை. இதன் சிறப்பை இன்றொரு நாளில் கூறுவது ஏது முறை, இதன் சிறப்பை இன்றொரு நாளில் கூறுவது ஏது முறை. இன்று பூரா, நாளை பூரா, நாளை மறுநாள் பூரா என்று பேராவாய் சொல்லலாம், யாராலும் மறுக்க முடியாது. உலக வரைபடத்தில் சிங்கை ஒரு சிறு புள்ளி, உலக வரைபடத்தில் சிங்கை ஒரு சிறு புள்ளி, உள் வடிவமைப்பில் உலகம் போற்றும் பெரும் புள்ளி. சுற்றுலாத்துறையே என்றும் இதன் உயிர் புள்ளி, சுற்றுலாத்துறையே என்றும் இதன் உயிர் புள்ளி என்ற உண்மையை கற்றுணர்ந்து இக்கவியரங்க தலைவராய் வீற்றிருக்கும் ஐயா அவர்கள் நாட்டாமையாய் சாற்றுவார்கள் நல்ல தீர்ப்பாக. அனைவரும் அகமகிழ முத்தாய்ப்பாக. புவி வாழ்க, இப்புவியை வாழ வைக்கும் இக்கவி வாழ்க, அந்த கவிவழி உங்களை சந்தித்த சுற்றுலா வாழ்க என்று பாடி வாய்ப்பளித்த கவிமாலைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று பூரா, நாளை பூரா, மறுநாள் பூரா பரபரவாய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரனுடைய சிறப்பு. மிதிலை நகரத்தில் ராமன் நடந்து போகும்போது தோள் கண்டான் தோளே கண்டேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. அது மாதிரி சிங்கப்பூரனுடைய அழகை, சிங்கப்பூரனுடைய சிறப்பை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு ஆங்கில வார்த்தை பேராவா அப்படின்னு, அது வலியுறுத்துறதுக்காக. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, மீதி 5 அறிவு நினைக்கணும்னா அதுவும் கூட டவுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அது மாதிரி தேவை கருதி போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல, லலிதா சுந்தர் அவர்கள் அழகா அற்புதமா விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தலைமைத்துவம், தலைமைத்துவம்னு எடுத்துக்கூடாது. நரை திரை நீக்கி இளமை பொங்கவும் இனிமை தங்கவும் அவ்வுலகம் போக வேண்டாம், அமுதம் குடிக்க வேண்டாம், தலைமைத்துவம் இருந்தா போதும். ஆனா நான் அந்த தலைமைத்துவம் அல்ல. திட்டமிடுதல், திறம்பட செய்தல், முடிவெடுத்தல், அதை முடித்து வைத்தல். இதை பற்றி இங்கே வந்து கவிபாட இருப்பவர் கருணாகரசு, சி கருணாகரசு அவர்கள். இவர் கவிஞர் நேரம்னு தொலைக்காட்சியில் வந்த நிகழ்ச்சியில் கலக்குனவர். அப்புறம் ரொம்ப அவசரமா இருக்காரு. தேடலை சுவாசி, நீ வச்ச மருதாணி அப்படிங்கிற 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. அப்புறம் இவர் கொஞ்சம் ஒரு கொலைவெறி உடையவர். உண்மைதான். அதாவது இந்த சமீபத்தில் வந்துச்சுல ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த பாடல் கொலைவெறி, கொலவெறிடி. அதை பார்த்துட்டு இவருக்கு கொலவெறி வந்து அதை தூய தமிழ்ல மாற்றி கையில வீட்டில் கிடைச்சதெல்லாம் எடுத்து வச்சு அண்டா சண்டா குட்டியெல்லாம் வச்சு அடிச்சு அதுக்கு வந்து இந்த கொலைக்கு உடந்த இவர் பாட்டை எடுத்து யூடியூப்ல போட்டிருக்காங்க. என்ன வைத்தறிச்சேன்னா 36,000 பேர் பார்த்துருக்காங்க. நான் இந்த மன்னாருடைய ராஜபவனம் போட்டு வச்சு ஒரு ஆள் இந்த பக்கம் வரமாட்டாங்க. 35,000 பேர் பார்த்துருக்குறாங்க. அருமையான கவிஞர் கருணாகரசு அவர்களே, வாருங்கள், கவிதையை உரசுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
36,000 பேர் பார்த்துருக்காங்க, 1000 பேர் திட்டிருக்காங்க. அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். தலைமை தன் உழைப்பை மட்டும் நம்பி தடைத்தது இந்த திருநாடு. அன்று தனிக்குடி போகச் சொல்லி தள்ளி வைத்த சிறு மேடு. தகுதி மிகு தலைமையாலே தடைத்தோம் என பாடு. இது தரமிக்க ஆளுமைகள் தகவமைத்த கூடு. ஓங்கி வளர்ந்து அடர்த்தி மிகுந்து கிளைகள் பரப்பி செழித்த மரத்திற்கு வேறென்ன காரணம்? அதன் வேர்தான் காரணம். சிங்கப்பூரின் சிறப்புக்கு சிங்கப்பூர் தலைமை வேறாக இருக்கிறது. அது வேறாக மறுக்கிறது. அடுத்த நாளுக்கான அவசர செயல் வடிவம் கூட அரை நூற்றாண்டுக்கு பிந்திய அம்சங்களோடு ஒத்துப்போகும். அப்படிதான் தொலைநோக்கோடு ஆளும் தலைமை திட்டம் போடும். அனைத்து பாதுகாப்பிற்கும் அடிப்படை உறுதிக்கும் அமைவாகத்தான் சட்டம் போடும். அதனால்தான் இங்கு அயல் நாடுகள் முதலீடு செய்ய அன்றாடம் பட்டம் போடும். சட்டம் ஒழுங்கு, தொலைநோக்கு, நல்லிணக்கம், தொழில்நுட்பம், நிர்வாகம், சுற்றுலா, நாட்டுப்பற்று அத்தனையும் சிங்கைக்கு சிறப்பு. நான் சொன்ன தலைமைதான் இத்தனைக்கும் பொறுப்பு. நன்றி, வணக்கம். சட்ட ஒழுங்கு, தொலைநோக்கு, நல்லிணக்கம், தொழில்நுட்பம் அத்தனையும் சிங்கையின் சிறப்பு. அது நான் சொன்ன தலைமை தான் அத்தனைக்கும் பொறுப்பு. இந்த கடைசி வரியில கொண்டு வர இது பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதுகின்ற போது ஒரு ரிக்ஷா இழுக்கிற தொழிலாளி அவர் எப்படி அவருடைய வேலையை சொல்றாரு. நாடி தளர்ந்தவங்க, ஆடி நடப்பவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, பாடி கிடத்தவங்க, தாடி வளர்த்தவங்க, பல பல வேலைகள் பங்கெடுத்து கொண்டவங்க, படிப்பவங்க, பிடி குடிப்பவங்க, குடிப்பசங்க, பெரும் போக்கிரிங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் தான் எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. அந்த கடைசி வரையில தான் விஷயம். அது மாதிரி ஒரு அற்புதமா சட்ட ஒழுங்கு, தொலைநோக்கு, நல்லிணக்கம், தொழில்நுட்பம் அத்தனையும் சிங்கையின் சிறப்பு. நான் சொன்ன தலைமை தான் அத்தனைக்கும் பொறுப்பு அப்படின்னு கடைசி வரையில அற்புதமா முடிச்சிருக்கிறாரு. மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்து சட்டம் ஒழுங்கு. சட்ட ஒழுங்குனா சில நாட்டில் சட்டம் ரொம்ப ஒழுங்கா இருக்காது. இங்கே சட்ட ஒழுங்கு மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம திருக்குறள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் சிறப்பு. முறையாக தன்னுடைய மக்களின் மீது கவனம் செலுத்துகிற அரசாங்கம் இருந்ததுன்னா மக்கள் நிம்மதியா தூங்கலாம். அப்படிப்பட்ட விஷயம். சில இடங்களில் நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா என்றெல்லாம் வேதனைப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். இங்க சட்ட ஒழுங்கு அருமையா அற்புதமாக இருக்கிறது. அதை பற்றி சொல்வதற்கு ராஜு ரமேஷ் அவர்கள் இவர் தனியார் நிறுவனத்திலே மேலாளராக இருப்பவர். கவிமாலையில 2வது பரிசு, புத்தக பரிசு பெற்றிருக்கிறார். பேச்சாளர் மன்றத்தில் உறுப்பினர். இறகுப்பந்து விளையாடுவாரு. அப்படியே நினைவுகள் அப்படியே சிறகடிச்சு இடையில பறக்க விட்டுருவார். அவ்வளவு கவிதை மேல பற்றுடையவர். கோயம்புத்தூர்காரர். நீங்க கொங்கு தமிழ்ல படிப்பீங்களா? வாங்க பறிச்சு போடுங்க. நடுவர் அவர்களே, எனக்கு கொங்கு தமிழ் வராது, ஆனால் கொங்கு தமிழில் படிக்கிறேன். குவிமயங்கும் மாலையிலே, செவிமயங்கும் கவி மாலையிலே, குவிந்திருக்கும் தமிழ் கூட்டத்திற்கு நவில்கின்றேன் நல் வணக்கத்தை. 48 வயதை எட்டிய நங்கை சிங்கைக்கு நல் வாழ்த்துக்கள்.
அகிலமே இவளிடம் அசந்திடும் சிறப்பு, கட்டுக்குலையாத அவளின் சட்டமுடு. இவள் காட்சியில் சுத்தம், ஆட்சியில் சுத்தம், மாட்சியில் நித்தம், மயங்குது சித்தம். சிங்கையில் சுத்தம் சோறு போடும், அசுத்தம் அபராதம் போடும். இவள் நீதியும் நேர்மையும் கற்பன நேசிப்பவள், நிற பேதமின்றி சமத்துவம் சுவாசிப்பவள், சட்டத்தை வேதமாய் நிதமும் வாசிப்பவள், சமாதான ஒழுங்கை சளைக்காது பூசிப்பவள். நன்றி, வணக்கம். ராஜு ரமேஷ் அவர்கள் காட்சியிலே சுத்தம், ஆட்சியிலே சுத்தம், மாட்சியிலே நித்தம், மயங்குது நித்தம் அப்படின்னு முடிக்கிறார். இந்த சந்தம் சிறப்புடையது. பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா அப்படின்னு சொன்னா பாடல் ரொம்ப அழகா இருக்கும். எனவே இந்த மாதிரியான சந்தத்தினை அற்புதமாக கையாண்டிருக்கிறார். இந்த சந்தம் என்பது பாடலுக்கு கவிதைக்கு சிறப்பே அதுதான். விஸ்வாமுத்திரர் தாடகை வதத்திற்காக அழைத்து செல்கிறார் ராமனை. ராமன் கைவண்ணமுடையவன், அதாவது வில்லிலே மிக சிறப்பானவன். ஆனா அவன் கால் வலிமை பத்தி தெரியாது. தாடகையை காலாலேயே அழிச்சு கொள்றான். அதை பார்த்துட்டு அவன் சொன்னா, மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொன்னான். நம்ம கண்ணதாசன் அதை படித்தவன். தாம் பாடல்ல அந்த வண்ணத்தை அப்படியே அங்கங்க தெளிச்சு விடணும்னு நினைத்திருக்கிறான். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், கண்ணும் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல என்னமில்லையா, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் என்று பாரு. அந்த மாதிரி அந்த வண்ணத்தை அங்கங்க அவரு நிரப்பிவிட்ட மாதிரி அற்புதமாக ராஜு ரமேஷ் அவர்கள் சந்த கவிஞராக இருக்கிறார். நம் சிந்தை குளிர பாடியிருக்கிறார். அடுத்ததாக தொழில்நுட்பம். இதை பத்தி சொல்லணும்னா இது எனக்கு தொழில்நுட்பம் ரொம்ப குறைவுதான். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் எஸ்எம்எஸ்லயே எஸ்ஏ டைப் பண்றாங்க. அவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கவிதை பார்க்கிறேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ராமன் இன்று இருந்தால் அவனுக்கு ஒரு இல், அதாவது ஒரு குடும்பம் தான், ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் இரு செல்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஆளுகளை பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு போன் எடுக்கிறான், உடைவாளினை உரிமை எடுக்கிற மாதிரி இங்கே ஒரு போன் எடுக்கிறான், இங்கே ஒரு போன். என்னன்னு கேட்டா, இது வெளியூருக்கு பேச, இது உள்ளூருக்கு பேச. இன்னும் கொஞ்ச நாள் போனா இது சைவம் சாப்பிட்டு பேசுறது, இது அசைவம் சாப்பிட்டு பேசுறது. இது இவ்வளவு அப்படிப்பட்ட இன்றைய தொழில்நுட்பம் நிறைந்திருக்கிறது. ஆனா அந்த தொழில்நுட்பமும் சில நேரத்தில் நம்மளை ஏமாத்தி விடும். இதை நான் இங்கே நடந்த ஒரு சம்பவம். இந்த கவியரங்கத்திற்காக மரியாதைக்குரிய புதுமை தேனி அவர்கள் இந்த 8 பேருடைய கவிதை எனக்கு அனுப்பணும்னு முயற்சி, ஒரு சென்சிட்டிவ் ஏதாவது இருக்கா பாருங்கன்னு நினைத்திருக்கிறேன். குத்து மதிப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிற ஒரு ஐடியை எடுத்து அனுப்பட்டுமான்னு கேட்டிருக்காரு. அந்த ஆளு அனுப்பி வைங்க, ஃப்ரீயா தானே வருது. ரெண்டாவது ஏதாவது கிளுகிழுப்பான விஷயம் இருந்து அதை நம்ம மிஸ் பண்ணிட போறோம்னு அனுப்பி விடுங்க. இவரும் நம்பி 8 கவிதைகளை 7 நாளைக்கு தொடர்ந்து அனுப்பியிருக்கிறார். கடைசி நாள் ஒரு மெயில் வருது, ப்ளீஸ் ரிமூவ் மை ஐடி ஃப்ரம் யுவர் லிஸ்ட். அதன் பிறகு அவர் அத்தனையும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி திரும்ப நான் எல்லாத்தையும் இப்போதான் பார்த்தேன். எனவே தொழில்நுட்பம் என்பது சிறந்த ஒன்றாக இருந்தாலும் சில நேரத்தில் கால வரை விட்டோம். அதை பற்றி இங்கே சொல்ல வருகிறார், பாட வருகிறார். வேர்களின் வியர்வை, களமாடிய சொற்கள், மனவெளி பூக்கள், இப்படி புத்தகங்களை எழுதியவர். நிறைய இலக்கிய கூட்டங்களிலே இவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். கவி பாடக்கூடியவர், பேச்சாளர், எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல நண்பர் கோவிந்தராசு. அவர் வருகிறார்,
கவிதை தருகிறார். ஆனால் ஒன்று இதில் அவர் என்ன சொன்னார், தொழில்நுட்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு தொழில்நுட்பமே தெரியாதுன்னாரு. எனக்கு மட்டும் கவியரங்கத்தில் தலைமை கொடுத்துருக்காங்களே, அது என்ன அப்படின்னு. அதனால துணிவா பேசுங்க. தொழில்நுட்ப கோளாரா? வண்ணங்களில் மின்னும் எழில் சிங்காபுரம் பாடிட என்னோர் கவி வந்தோம் உடன் இம்மா அரங்கேறியே. முன்னோர் பலர் சொன்னார் படி மூத்தோர்களை வணங்கினேன், அன்னை நிகர் தமிழ்த்தாயினை அகத்துள் தொழுதேற்றினேன். இன்னார்க்கெது தலைப்பாம் என சொன்னார் கவி மாலையில், மன்னார்குடி தலைமைதனில் மீனன்குடி மேடையில். கண்ணல் நிகர் கவிதை வளர் கவி மாலையை வணங்கினேன், கண்ணல் நிகர் கவிதை வளர் கவி மாலையை வணங்கினேன். முன்னர் 7 கவிஞர்களின் கவிதைகளில் கிறங்கினேன். பண்பாடுகள் மாறாமலே பண்பாடிட முயலுவேன், பண்பாடுகள் மாறாமலே பண்பாடிட முயலுவேன். என் பாட்டினில் பிழை நேர்ந்திடில் இளையோன் பிழை ஏற்பிறேன். கவி தலைமை கண்ணதாசன் பாட்டில் உள்ள காதல் தேனை கவிமாலை அரங்கினிலே ஊற்றி தந்தார். கண் கொத்தி பறவையிலே காதல் உண்டு, கவி தேனில் குழப்பி அதை சுவையாய் தந்தார். முன்னொரு நாள் குறவஞ்சி பாட்டின் உள்ளே குவிந்திருந்த காதலினை பேசிச் சென்றார். கண்ணன் தான் காதலிலே மன்னன் என்பார், கண்ணன் தான் காதலிலே மன்னன் என்பார். கண்டுகொண்டேன் கோபாலன் கண்ணனேதான். சிந்தனையை தூண்டிவிட்டு நாட்டுப்பற்றே சிறப்பென்று திருமுருகன் பாடிச் சென்றார். சுந்தரனின் மனைவியான லலிதா வந்து சொற்களினால் கேட்போரை கட்டி போட்டார். எந்த ஒரு பந்தாவும் இல்லா ராஜு எல்லோரின் பாராட்டும் பெற்றுக் கொண்டார். எந்தனுக்கோ இனி என்ன கிட்டும் என்றே ஏக்கத்துடன் என் பாட்டை பாட வந்தேன். சந்தத்தில் பாடிய என் கருணா நன்றாய் தலைவர்களின் தலைமையினை பாடிச் சென்றார். சிந்தாமல் சிதறாமல் கோர்த்த முத்தாய் செந்தமிழ்ச்சேர் சக்தி தேவி சிறந்து நின்றார். வந்த 2 மாணாக்கர் வார்த்தை கோத்து பலமான கைதட்டல் பெற்றுக் கொண்டார். இந்த ஒரு சூழலிலே என்னை அழைத்தால், இந்த ஒரு சூழலிலே என்னை அழைத்தால் எப்படித்தான் பாடிடுவேன் எனது பாட்டை. சிங்கப்பூர் சிறந்தோங்க காரணங்கள் சிலவற்றை கவிமாலை அன்பர் கூடி உங்களுக்கு ஒரு செவி விருந்தோடு உண்மை தன்னை உரைப்பதற்காய் கவியரங்கம் செய்து தந்தார். என்பருக்கு தந்தார்கள் கவி தலைப்பு. என் தலைப்பு தொழில்நுட்பம் எனும் சிறப்பு. நன்முறையில் நான் பாட நற்றமிழ்த்தாய் நாவினிலே வந்தருள்வாள் ஒத்துழைப்பு. இதுவரையில் இன்டர்நெட்டில் ஆழ்ந்ததில்லை, நான் இதுவரையில் இன்டர்நெட்டில் ஆழ்ந்ததில்லை. இணையமில்லா கைபேசி ஒன்று கொண்டேன். ஒரு நாளும் முகநூலை பார்த்ததில்லை, ஒரு நாளும் முகநூலை பார்த்ததில்லை. உயர்வான தொழில்நுட்பம் படிக்கவில்லை. பொருளியலில் பொறியியலில் கணினி கற்று பொறுப்பான பதவியிலும் இருந்ததில்லை. இருப்போருக்கு தெரியாதாம் மேன்மை என்றே, இருப்போருக்கு தெரியாதாம் மேன்மை என்றே என்னிடத்து தந்தார்கள் தலைப்பை. சொர்க்கத்தை வரவேற்கும் ராட்டினங்கள், ஜூராங்கில் பார்வியக்கும் தொழில் கூடங்கள், விற்றென்றே 90 வினாடி கொன்றாய் விண் ஏறி பறக்கின்ற விமானங்கள் சேர் சீர் கொண்டு வருகின்ற சுற்றம் போலே செல்வங்கள் சுமந்து வரும் அயலார் கப்பல். ஓர் நாளில் எத்தனையோ கடலில் நிற்க உலகத்தின் சந்தை என உயர்ந்த சிங்கை. துரும்பு கூட கிடைக்காத சிறிய ஊரு, தூண்டில்தான் அந்நாளில் தொழிலாம் கேளு. அரும்பாடு பட்டுழைத்தே உயர்ந்த தேரு, அதுவன்றோ நாம் வாழும் சிங்கப்பூரு. தலைவர்கள் நல்லாட்சி புரிந்தாலும், தலைவர்கள் நல்லாட்சி புரிந்தாலும், நற்சட்ட திட்டம் சமமாக இருந்தாலும், நீள் தொலைநோக்கு திட்டங்கள் நிகழ்ந்தாலும், சென் தூய்மையுடன் சுற்றுலாக்கள் வளர்ந்தாலும், இன நல்லிணக்கம் மென்மேலும் உயர்ந்தாலும், தாய் நாட்டுப்பற்றை குடிமக்கள் உணர்ந்தாலும், செய் தொழில் ஒன்றே சிங்கையோட வளம் காக்கும். தொழில்நுட்பம் தொழிலுக்கு கை கொடுக்கும்.
முன்னேற்றம் கொடுப்பது தொழில்நுட்பம், மனம் முழு நிறைவு அடைவது தொழில்நுட்பம். எஞ்ஞானம் இருந்தாலும் போதாது, அட எந்திரங்கள் இல்லாமல் ஆகாது. விஞ்ஞானம் இல்லாட்டி சிறப்பேது, இனி விடியல்கள் தானாக நிகழாது. ஐயா, நான் சொல்லிவிட்டேன், தொழில்நுட்பம் உயர்வு அடையாமல் சிறக்காது சிங்கப்பூர். நன்றி. கொடுத்த தலைப்பணி மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். பண்பாடு மாறாமலே பண்பாடிட முயல்வேன், அதாவது சொற்களை மாற்றாமல் அப்படியே அழகா தீட்டிருக்கிறார். இதை சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் சேலத்துக்கு சென்றிருந்த போது அவருக்கு ஒரு சேலத்து ஒட்டு மாங்கனியை பரிசா கொடுத்திருக்கிறார். அவர் அதை வாங்கி வைத்து ஒட்டுமா பழ உறவு, ஒட்டுமாம் பழ உறவு, ஒட்டு மாம்பழ உறவு என்று பிரித்தார். அதே போலவே மிக அருமையாக பண்பாடு மாறாமலே பண்பாடிட முயல்வேன் என்று சொல்லி மிக அருமையான கவிதையினை தீட்டியிருக்கிறார். இப்போது அப்படியே எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பிடிக்கும். இங்கே கவிமாலை வழங்கி இருக்கிறது. இங்கே சிங்கப்பூருடைய சிறப்பினை உயர்வினை பாடுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த கவிமாலை மேடை எங்களுக்கு அமைத்து கொடுத்ததிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் நினைக்கின்றேன் நேரம் இப்போது இதனை முடித்து வைப்பதற்கு உரிய நேரம் இல்லை. எனவே இந்த 8 கவிஞர்களும் மிகச்சிறப்பாக தங்களை தயார் செய்து கொண்டு வந்து நல்ல வயிற்றுக்கு உணவில்லாத போது, செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு உணவளிக்கப்படும் என்பார்கள். அதுபோல அதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதனைத்தான் புதுமை தேனி அவர்கள் தன்னுடைய நடையின் மூலமாக எனக்கு உணர்த்தியிருக்கிறார். எனவே இத்தோடு முடித்து வைத்து வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை நன்றியினை தெரிவித்து இந்த மேடையினை மீண்டும் புதுமை தேனி அவர்களிடமே ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.